ஹாய் மக்களே, பார்த்ததுல புடிச்சது என்னடா, எந்த படம் பண்ணாலும் ஊத்திக்குது, என்ன பண்றது, என்ன பாத்துக்கடா கடவுளே அப்படின்னு சூர்யாவும் ஜோதிகாவும் கோயில் கோயிலா போய் வேண்டது வீண் போகலைங்க. ஆமாங்க, நம்ம சூர்யா நடிச்ச ரெட்ரோ பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு சூர்யாவுக்கு இது ஒரு நல்ல மூவினே சொல்லலாம். ஸ்பாய்லர் இல்லாம படத்தை ஒன் லைன்ல சொல்லணும்னா, நம்ம கேஜிஎஃப் படத்துல சொன்ன மாதிரி ஐ ஹேட் வயலன்ஸ் பட் வயலன்ஸ் லவ்ஸ் மீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ லவ்க்காக வயலன்ஸை விடணும்னு நினைச்சாலும் அது அவரை விடுற மாதிரி இல்ல. பட் அத கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டைல்ல சொல்லியிருக்காங்க. சூர்யா சொல்லவே வேணாம், எகெயின் ஹீ ப்ரூவ்ட். ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ் தட்டி தெரிக்க விட்டுட்டாருங்க. மிரர் சீன் ஒண்ணு இருக்கு, அதுல அவர் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சீன் நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. செம்ம ஸ்கிரீன் பிளே, படத்தை நகர்த்திட்டு போன விதம் ஹேட்ஸ் ஆஃப். எல்லா சீன்ஸுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். அட இதனாலதான் அந்த சீனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ஜோக் சொல்லுவாங்க, ஐயோ யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த படத்துல சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் ஒரு பெரிய பிளஸ். எல்லா சாங்கும் கலக்கல் அண்ட் ஸ்பெஷலி ஃபைட் சீன்ல வர பிஜிஎம் ரொம்பவே சூப்பருங்க. என்னடா எல்லா படத்துலயும் பழைய பாட்டை கொண்டு வராங்க, ரெட்ரோன்னு பேர் வச்சுட்டு நம்ம எப்படி சும்மா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துலயும் ஒரு ஓல்ட் சாங்கும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. படத்துல வில்லன் நாசரும் அவரோட மகனுங்கிறனாலயோ என்னமோ எனக்கு கொஞ்சம் பாகுபலி டச் தெரிஞ்சதுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு யூஷுவல் ஸ்டோரி மாதிரி போச்சு, பட் செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்ல பரபரப்பா இருந்தது. படத்துல ஒரு 15 மினிட்ஸுக்கு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் இருக்கும். அதுல பெர்ஃபார்மன்ஸ், மியூசிக், கேமரா ஒர்க்ஸ்னு பின்னிட்டாங்க. மொத்தத்துல ரெட்ரோ ஒரு சூப்பர் டூப்பர் கமர்ஷியல் படம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கட் அண்ட் ரைட்டா சொல்லுத மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா, பை பாய்.